Hello friends, welcome back to my channel Angeline Creations. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வருஷமா அமையணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ரெசிபி பாத்தீங்கன்னா பால் பாயசம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நிறைய பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக சின்ன டிப்ஸோட பால் பாயசம் எவ்வளவு சூப்பரா செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வீடியோல நான் காட்டுறேன். So இன்னைக்கு வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் கலந்து பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும். இது நல்லா வறுபட்ட உடனே நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறிடும். அதோட கலகலன்னு ஒரு சவுண்டும் கேட்கும். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுக்கிறதுனால இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் வேகிற டைம் வந்து குயிக்காக ஆகும். அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 50 கிராம் முந்திரி, அதை வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 60 கிராம் திராட்சை சேர்த்துக்கிறேன். என்னோடய குழந்தைங்களுக்கு திராட்சை ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நான் நிறையவே சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யில் இது எல்லாமே நல்லா வறுபடணும். இந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி குண்டாக ஊதி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த முந்திரி திராட்சையை வறுக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் கரெக்டாக வறுப்படும். இப்போ ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து மூடி வச்சு கொதிக்கட்டும். நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து மூடி போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு திறந்து அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா இந்த ஜவ்வரிசியை சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நம்ம வறுத்து போட்டாவே இந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அந்த ஒயிட் கலர்லாம் தெரியாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். நான் வந்து இந்த ஜவ்வரிசியை ஒரு 90% வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத சேமியா எடுக்கும் போது அதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வறுத்த சேமியா போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஜவ்வரிசி வெந்து நல்லா திக்காகி இருந்தது. அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த சேமியாவையும் ஜவ்வரிசியும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இந்த சேமியா வேகிற டைம்லேயே டைமில் இந்த உப்பு ஒரு பிஞ்ச் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்போட சுவை வந்து நல்லா தூக்கலாக நல்லாயிருக்கும். இப்போ சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் 800 ml வந்து பால் ஊற்றிருக்கேன். இது வந்து 1 லிட்டர் பாலை தண்ணி சேர்க்காமல் ஃபுல் க்ரீம் பாலை காய்ச்சி எடுத்து வச்சது. ஃபஸ்ட்டு 800 ml மட்டும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு 200 ml நம்ம தனியாக வச்சுக்கணும். இதில் 230 கிராம்ஸ் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சின பால் ஆறி இருந்தாவே போதும். நம்ம வந்து ரொம்ப சூடாக பாலும் சூடாக அப்புறம் சேமியாவும் இதாக போட்டுட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த பால் வந்து திரிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஏலக்காய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சிலருக்கு வந்து இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏலக்காய் தூளோட அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கனால இந்த 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுட்டு
ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து ஆற ஆற நல்லா திக்காயிடும். அப்போ வந்து நீங்கள் உடனே சர்வ் பண்ணும் போது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்போ தான் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 200 ml பாலை நல்லா சூடாக காய்ச்சிட்டு அதை வந்து இதில் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒட்டு மொத்தமாக இதை சூடு பண்ணுறதை விட அந்த மாதிரி சூடான பாலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா பாயசம் பர்ஃபெக்டாக இருக்கும். பால் பாயசம் நிறைய பேருக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ யாருக்கெல்லாம் பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.